கேட்க புக்கானே சிரிக்கியே. உன்ட எத்தனை வாட்டிக்கா சொல்லுது, ஒழுங்கா இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச பேசு, அப்படி இல்லைன்னா தமிழ்ல பேசும். ஆமாண்டி, இந்த இங்கிலீஷில் பேசுறதை விட தமிழில் பேசுறது தான் நல்லா இருக்கு. இப்போ சொல்லு மல்லிகா, ஏதோ வேலை கிடைக்குன்னு சொல்லிட்டு வேலை விஷயமா போனியே, வேலை கிடைச்சிச்சா? என்னக்கா நீ வர வர சரியான டியூப் லைட்டாலாம் நீ இருக்க. அவள் மூஞ்சி சிரிச்சால இருக்கிறத பார்த்தா தெரியல அவளுக்கு வேலை கிடைச்சிருக்கான்னு. நான்லாம் நீ சொல்லுகிறத மாதிரி டியூப் லைட்லாம் கிடையாது சீலா. எனக்கும் உனக்கப்போ அறிவு இருக்குது, ஆனால் என்ன இங்கிலீஷ் தான் வராது. இவ மூஞ்ச பார்த்தோன்னே நானும் கண்டுபிடிச்சிட்டேன் இவளுக்கு வேலை கிடைச்சிருக்குன்னு. இருந்தாலும் இந்த நல்ல செய்தியை இவ வாயால் கேட்கணும்னு தான் நான் அப்படி கேட்டேன். அதுக்குள்ளே என்னை பார்த்து டியூப்லைட்டுன்னு நான் சொல்லுதேன். சரிக்கா, என்னமா அப்படி சொல்ல மாட்டேன். நீங்கள் எல்லாரும் நினைக்கிறது மாதிரி எனக்கு வேலை கிடைச்சிட்ருக்கா. அப்போ எங்களுக்கு ட்ரீட்டு வேலை கிடைச்சிருக்குன்னு சொல்லி வாயை கூட மூடலை. அதுக்குள்ளே ட்ரீட்டு குறிட்டுன்னு சொல்லிட்டு வந்துடுவாள. ஆமாம், இவிய மட்டும் கொடுத்த அன்னைக்கு வாங்க மாட்டோம் பாருங்க. என்னடி சொன்ன? அவள் எதையாவது வளர்வாக்கா, அதெல்லாம் நீ கண்டுக்காத. நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்க்கா, அதனால இன்னைக்கு எல்லாத்துக்கும் நான் பிரியாணி வாங்கி தரேன். உனக்கு இருக்கிற கஷ்டத்துக்கு எதுக்கு மல்லிகை வீண் செலவு பண்ணிக்கிட்டு இருக்க? எங்களுக்கு முட்டையை வாங்கி தந்துட்டு உங்கள் வீட்டுக்கு மட்டும் பிரியாணி வாங்க வேண்டியது தானே? உங்களையும் நான் எங்கள் குடும்பமாக தான்க்கா நினைக்கேன். அது என்ன தான் நான் உங்களுக்கு பிரியாணி வாங்கி தரதா சொன்னேன். சரி, அப்புறம் உன் விருப்பம். சரி, அப்போ பிரியாணி வாங்கிட்டு நம்ம தோட்டத்தில் போய் சாப்பிடுவோமா? சரிக்கா, அப்படியே செய்வோம். நம்ம 2 பேரும் போய் பிரியாணி வாங்கிட்டு வரோமாக்கா? சரி மல்லிகா, நீங்கள் 2 பேரும் தோட்டத்துக்கு போங்க, நாங்கள் 2 பேரும் போய் பிரியாணியை வாங்கிட்டு அங்கே வந்துருந்தோம். சரிக்கா, நேரம் கிடத்தாம சுருக்கா வந்துருங்க. வா மல்லிகா, போ. நம்ம வந்து இவ்வளோ நேராவது என்ன அவிய 2 பேர்த்தையும் காணையில. அவ்வளோ தானே முதல்ல நம்ம இங்கே வர சொல்லியிருந்தோம். நம்ம வேற கடைக்கு போய் வாங்கிட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்த்தாச்சு. என்ன அவ்வளோ காணையில? ஆமாக்கா, அவிய இங்கே வராமல் எங்கே போயிருப்பாத? இப்போ எங்கே போனால்வளோ தெரியல. அவளை எப்போ வராள்வளோ அப்போ வந்துட்டு போகிறாள்வே. என்னக்கா, தோட்டத்தில் வீடெல்லாம் கட்டி போட்டிருக்கிய? ஓ, இந்த வீடை பற்றியே கேட்க மல்லிகா? இது லோன் வீடு பார்த்துக்க. எங்களுக்கு ஊருக்குள்ளே இடம்லாம் கிடையாதுல்ல, அதான் இந்த தோட்டத்தில் வீட்டை கட்டியிருக்கோம். இந்த வீட்டை நீங்கள் ஊருக்குள்ளே கட்டியிருந்தா வாடகை வீடாக தெரியண்டாம்லக்கா. நாங்களும் அதுக்காக தான் ஊருக்குள்ளே வீடு கட்ட இடம் கிடைக்குமான்னு தேடி பார்த்தோம். ஆனால் நம்மளுக்கு பிடிச்ச இடமா இருந்தால் லட்சக்கணக்கில் பணத்தை கேட்டாவ. அந்த பணத்துக்கு நான் எங்கே போகுது? அதான் ஊருக்குள்ளே வீடை கட்டாமல் இந்த தோட்டத்தில் வந்து வீட்டை கட்டி வச்சுருக்கேன். அப்போ நீங்கள் இங்கே இருக்க வேண்டியதானக்கா, எதுக்கு வாடகை வீட்டில் போயிருக்கிய? அது வந்து மல்லிகா, என்ன பொருள் வாங்கினாலும் ஊருக்குள்ளே தான் போய் வாங்க போகணும். இங்கேருந்து ஓயாமல் ஊருக்குள்ளே போக முடியுமா? பிள்ளைகளை படிக்க வைக்கணுனாலும் ஊருக்குள்ளே தான் போய் ஆகணும். இங்கே வேற பாம்பு தொந்தரவு வேற அதிகம். சின்ன பிள்ளைகளை வச்சுக்கிட்டு இங்கெல்லாம் இருக்க முடியுமா? அதான் ஊருக்குள்ளே ஒரு வாடகை வீடு எடுத்து உட்காந்துருக்கோம். நம்ம வந்து 1/2 மணி நேரம் கூட ஆயிட்டுலக்கா. உங்கள் தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணுங்களாம். சரி, ஃபோன் பண்ணி பார்க்க மல்லிகா. ஃபோன் பண்ணாண்டாக்கா, அது 2 பேரும் அண்ணா வாராவ. என்னக்கா, மல்லிகாவுக்கு செலவுலாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிரியாணிலாம் வேண்டான்னு சொன்னிய. இப்போ பார்த்தா ஹோட்டல்லையே காலி பண்ணி கொண்டு வந்திருப்பே போல. என்ன நடந்துன்னு தெரியாமல் பேசாத உமா. இதெல்லாம் வாங்கண்டான்னு தான் அக்கா சொன்னாவ. நான் தான் இதெல்லாம் சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கினேன். இவ்வளோ இது வாங்கணுன்னா நிறைய ரூபாய் இருக்குமே மல்லிகா. நிறைய ரூபாய்னு ஆகலக்கா, இது எல்லாமே சேர்த்து 500 ரூபாதாக்கா. என்னது, இவ்வளவும் வெறும் 500 ரூபாயா? எந்த கடையில் வாங்கினிய மல்லிகா? பஸ் ஸ்டாண்டில் ஒரு ஹோட்டல் புதுசாக ஓப்பன் பண்ணிருக்காவ, அங்கே தான் வாங்கணும். 2 பேரும் எவ்வளோ நேரம் இப்படியே நின்றுட்டு இருப்பேலாம், உட்காருங்க. ஆமாம் சீலா, நாங்கள் 2 பேரும் ஹோட்டலுக்கு கிளம்புறதுக்கு முந்தையே நீங்கள் தோட்டத்துக்கு வர்றதா தானே கிளம்பி வந்திய. வர்றதுக்கு ஏன் இவ்வளோ நேரம்? அந்த குடுமி அக்கா கேட்க
நாங்கள் 2 பேரும் தோட்டத்துக்கு நிறைய கிளம்பி வந்தோமா. அந்த நேரம் உமாக்கா மாமியார் உமாவை பார்த்துட்டு அந்த அவளை அவள் மாமியார்கிட்ட விட்டுட்டு நீ மட்டும் இங்கே வர வேண்டியது தானே. நான் எப்படிக்கா இங்கே ஒத்தியில் வரேன்? அவள் மாமியார்கிட்ட இருந்து தப்பிச்சு வர்றதுக்கு இவ்வளோ நேரம். அவிகிட்ட இருந்து கூட ஈஸியாக தப்பிச்சுட்டாங்க. ஆனால் வர பாதையில் இந்த கோயில்கிட்ட வேற மாட்டிக்கிட்டோம். அவள் கதையை அப்புறமா பேசுவோம், முதல்ல நம்ம சாப்பிடுவோம். என்னம்மா வாசனையாக இருக்குது. பிரியாணிலாம் வாசமாக தான் இருக்குது, ஆனால் டேஸ்ட்டு தான் எப்படி இருக்குமா தெரியல. சாப்பிட்டு பார்த்தா தெரிஞ்சிட்டு போகுது. நம் 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 பிரியாணி டேஸ்ட்டாக தான் இருக்குது. விலை குறையன்னொன்னே பிரியாணி நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு மல்லிகா பயந்துகிட்டே இருந்தா. இவ்வளவும் சேர்த்து 500 ரூபானா வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை கடையில் போய் வாங்கி கஷ்டப்பட்டு செய்யண்டாம இந்த ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாலே காணுமே. ஆமாம், உனக்கு எப்பவுமே இப்படி தராத. கடை இன்னைக்கு புதுசாக திறந்த போய் இவ்வளோ குறைஞ்ச விலைக்கு இன்னைக்கு தந்தாத. மற்ற நாளெல்லாம் இதெல்லாம் சேர்ந்து ஒரு 1000 1500 ஆகும். அவ்வளோ ரூபா ஆயிருமாக்கா? 1 கிலோ சிக்கனு 220 ரூபா, ஒரு முட்டை 7 ரூபா. இதே மாதிரி இங்கே இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் கணக்கு பண்ணி பாரு, 1500 தாண்டையே செஞ்சிடும். இதெல்லாம் வாரம் வாரம் தின்னோம்னா உடம்பு என்னத்துக்காகும்? இப்படி என்னைக்காவது ஒரு நாள் வாங்கி ஃபுல் கட்டு கட்ட வேண்டியதான். பொரிச்ச விசை எதுக்குக்கா எடுத்து வச்சு தின்னுட்டு இருக்க? அதை அங்கே வச்சுட்டு பிரியாணி எடுத்து சாப்பிடும். குண்டா இருக்கிறதெல்லாம் ஒரு தப்பாங்க. ஒரு பொரிச்ச பீஸை திங்க கொடுத்தீங்களா? மழை வர்றது மாதிரி இருக்குக்கா, எல்லாரும் சாப்பிடுவோம். ஆமாம், மேகெல்லாம் நல்லா கருத்து பீலாக இருக்குது. எல்லாரும் சாப்பிட முடிஞ்ச அளவு சாப்பிடுங்க. மிச்சம் மீதி இருக்கிறதெல்லாம் அள்ளிக்கிட்டு வீட்டுக்கு நிறைய கொண்டு போய் சேர்ப்போம். நானும் அதை தான்க்கா சொல்லணும்னு நினச்சேன். அதுக்கு முந்தி நீங்களே சொல்லிட்டிய. நம் 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 நம்